ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சிறுகீரை. இன்றைக்கி சிறுகீரை பாசிப்பருப்பு மசியல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான கீரைன்னா இந்த கீரையை சொல்லலாம். இந்த கீரைக்கு உடனாக பாசிப்பருப்போ துவரம்பருப்போ போட்டு கடையல் செய்யலாம். அதுவும் இல்லாமல் வெறும் கீரையும் கூட கடைஞ்சி சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எல்லா விதமான கீரைகளை விடவும் இந்த சிறுகீரை ரொம்ப டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட பயன்களும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது. தாது உப்புக்கள், எலும்பு பலம் அடைகிறதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட நல்ல விஷயம் இந்த கீரையில் இருக்குது. கீரைகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். வயிற்று ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். கீரைகளை பொதுவாக பகல் நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையோ அல்லது மதியமோ சாப்பிட்டுக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் தவிர்த்துடுங்க. ஒரு சிலருக்கு அது சேராது, அதாவது வயசானவங்களுக்கு சேராது. பொதுவாக கீரைகள் ரொம்ப ஆரோக்கியம் மிகுந்த உணவு. இந்த கீரையோட பயன்கள் மட்டும் இல்லாமல் இதை பற்றின தகவல்களும் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெசிபியை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பொருள் நம்ம வேக போட்டாலுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். கூடவே ஒரு நறுக்கிய தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 அளவுக்கு பூண்டு, 10 உரிச்ச பூண்டை தட்டி அதையும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம். இப்போது நாம் பாசிப்பருப்பு மசியல் தான் செய்ய போகிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பை எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்போடு சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வந்துட்டுருக்கு. பருப்பு கொஞ்சம் போல் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரைவாசி ஹாஃப் பாயில் அளவுக்கு வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது 2 கத்தை கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். தண்டு, காம்பு, அந்த நார் பகுதி எதுவுமே இல்லாமல் வெறும் தலைகள் மட்டும் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணியில் 4-5 தடவை அலசிட்டு மண் இல்லாமல், குப்பை இல்லாமல் சேர்த்தாச்சு. இந்த சிறுகீரை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மருந்துன்னே சொல்லலாங்க. இது நம்மளோட சிறுநீரகத்தை ரொம்பவே பாதுகாக்குது. சிறுநீர் பையிலிருந்து அதை சார்ந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு உதவுது. சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை நீக்கிறதுக்கு கூட சில சமயத்தில் நமக்கு ரொம்ப உதவுது. நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த மசியலுக்கு தேவையான தண்ணி அளவு விட்டுருக்கோம். தண்ணியில் அந்த தண்ணியே பருப்பு வேகிறதுக்கும் கீரை வேகிறதுக்கும் போதுமானது. இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப அருமையான மசியல் நமக்கு ரெடி ஆகிடும். 2 to 3 விசில் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ விசில் விட்டாச்சு. விசில் வந்துட்டுருக்கு. விசில் விட்டதும் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு தாளிதம் ஒன்று செஞ்சால் மட்டும் போதும். கொஞ்சம் போல் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லெண்ணெய் சேர்த்துற வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போது எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். கடுகே தேவையில்லை. வெறும் சீரகம் மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் போதுமானது. இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே நம்ம இதோட பயனை பார்க்கலாம். சிறுகீரையில் நிறைய அளவு நார்ச்சத்து இருக்குது. மற்ற கீரைகளை விட அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது நம்ம சாப்பிட்றதுனால வயிற்றில் செரிமானம் நல்லாவே ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். பருப்பு அளவோட தண்ணியோடு சேர்த்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. தீயவும் இல்லை, அதிகமாகவும் தண்ணி இல்லை. பருப்பும் கீரையும் அளவோடு வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடை கூட தேவையில்லை. 2 கிண்டி விட்டாலே நமக்கு போதும். மசியல் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம கீரையை நல்லா பிச்சுட்டு கட் பண்ணி தான் நம்ம சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் மறுபடியும் இதை கடைய தேவையில்லை. அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு கீரைங்க. டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். மற்ற கீரையை விட சிறுகீரை வெறுமனே கடைஞ்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
கூட ஒரு வாய் சேர்த்து சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காதவங்க இருக்கிறவங்க கூட இந்த கீரையை சாப்பிட்டோம்னா நம்ம செஞ்சு கொடுக்குற இந்த பக்குவத்தில் அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க. கீரையை வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நமக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்ப அருமையான கீரைங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட கண்களை ரொம்ப பாதுகாக்குது. கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த கண்புரை அதை வந்து ஏற்படாமல் தடுக்குதுங்க. அந்தளவுக்கு விட்டமின் ஏ நிறையா இருக்குது இந்த கீரையில். அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நம்மளோட பாசிப்பருப்பு சிறுகீரை மசியல் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ மட்டும் இல்லைங்க, விட்டமின் பி, சி, இரும்புச்சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுபோக நம்மளோட ஹார்ட்டு, ரத்த நாளங்களில் சீரான இயக்கம், இந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலோட நலனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த சிறுகீரை. கீரையே பொதுவாக வந்து பச்சை காய்கள் அதிகமாக சாப்பிட சொல்லி டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் நம்மளோட உடம்புக்கு தேவை அப்படிங்கிறது தான். அது எக்ஸ்பெஷலி இந்த கீரைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம வீக்லி வந்து 3 தடவையோ அல்லது 2 தடவையோ நம்ம வந்து கீரையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தானியங்கள், தானிய வகைகள், கீரைகள், பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரையை வந்து இப்படி கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். வேறு விதமாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போண்டா இது மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி செய்யலாம். இது போக கீரை ஃப்ரைட் ரைஸை செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஃப்யூச்சரில் கீரை ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.